ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தை, இந்த சாயப்பா உனக்காக அனுப்பின வைரக்கல்லை தொட்டு விட்டாய்தானே. இந்த வைரக்கல் எப்படி ஜொலி ஜொலிக்குதோ, எந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்கோ, அதே போல தான் நீயும் உன் வாழ்க்கையில் ஜொலி ஜொலித்து பிரகாசிக்கும்படி உனக்கான அதிர்ஷ்டத்தை கொடுக்க வந்திருக்கேன். ஒரு முடிச்சு விழுந்திருக்குன்னா அதை நீ வேகமாக இழுத்தினா இன்னும் தான் அது முடிச்சு சிக்கலாக மாறும். ஆனால் அதை பொறுமையாக கவனமாக நிதானமாக முடிச்சு கலட்ட முயற்சி செஞ்சினா அதை சுலபமாக உன்னால் சமாளித்து கொண்டு வந்துட முடியும். அதே போல தான் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகளை பார்த்து அவசரப்பட்டு எதையாவது தப்பு செஞ்சினா அது தப்பாக போய் உனக்கே இன்னும் பெருந்துன்பமாக பிரச்சனைகளுக்கெல்லாம் பிரச்சனையாக வந்துடும். அதனால் எதையுமே நிதானமாக கவனமாக யோசித்து செய்ய பழகு. எந்த விதத்திலும் கவலைகளை உனக்குள்ளே தூக்கி சுமக்காதே. ஏன்னா கவலைங்கிறது உன் மூளையை அரிக்கக்கூடிய கரையான் போன்றது. எதுக்காகவும் கவலைப்படாமல் உன்னால் எதை சரி செய்ய முடியுமோ அதை பற்றி மட்டும் யோசி. உன்னால் மாற்ற முடியாததையும் உன்னால் சரி செய்ய முடியாததையும் யோசித்து கவலைப்பட்டு நீ உன் உடம்பை கெடுத்துக்க வேண்டாமேன்னு செல்லவே. சில விஷயங்களை சில பேர்கிட்ட பேசுனா முடிவு கிடைக்கும்னு தெரிஞ்சால் மட்டும் பேசு. சும்மாவே வாக்குவாதம் செய்யணும், விதண்டாவாதம் செய்யணும்னு பேசி பிரச்சனைகளை பெருசுப்படுத்திக்க வேண்டாம். எல்லாரையும் மன்னிக்கவும் மறக்கவும் வாழ்க்கையை முன்னேறவும் நீ தயாராக இரு. யார் உன்னை காயப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் கூட அவங்க செஞ்சதை திரும்ப அவங்களுக்கு செய்யணும், பழி வாங்கணும் நீ நினைக்காதே. இந்த பிரபஞ்சமே அவங்களுக்கு உரிய நல்லதையும் கெட்டதையும் அவங்களுக்கு சரியான நேரத்தில் கொண்டு போய் சேர்த்துரும். நீ எப்போதும் பொறுமையாக மௌனமாக நல்ல பிள்ளையாக இருக்க பழகு. உன் பொறுமை உன்னை மனசளவில் வலிமையுள்ள ஆளாக மாற்றும். உன் மௌனம் உன்னை உணர்வு பூர்வமாக வலிமையாக்கும். அமைதியாக மௌனமாக இருக்கும்போது தான் வாழ்க்கையை பற்றின அழகான புரிதலும் தெளிவும் உண்டாகுன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. நீ மகிழ்ச்சியாக இருக்கணுன்றதுக்காக நீ செய்யக்கூடிய செயல்களை சிறப்பாக செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை கொஞ்சம் கூட தவற விட்டுறாத. நீ மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக என்னென்ன செய்யணுமோ எல்லா நல்ல விஷயங்களையும் துணிஞ்சு சிறப்பாக செஞ்சிடு. ஏன்னா வாழ்க்கை மிகவும் சிறியது. அதில் உண்மையான மகிழ்ச்சி கிடைப்பது மிகவும் கஷ்டமானது. உனக்கு அப்படி மகிழ்ச்சி கிடைக்குதுன்னா அந்த அனுபவத்தையும் அந்த நிச்சயத்தையும் அந்த காலத்தையும் தவற விட்டுறக்கூடாது என் தங்கமே. பல பேர் ஒன்றா சேர்ந்து உன்னை தப்புன்னு சொன்னாலும், குறை சொன்னாலும், குற்றம் சொன்னாலும், உன்னை சோகமாக்கினாலும், கவலை கொள்ள செய்தாலும் நீ எதுக்கும் கலங்காமல் இந்த சாயப்பாவை மனசில் நினச்சிக்கிட்டு அமைதியாக இருக்க கற்றுக்கோ. ஏன்னா உன்னை காப்பாற்ற நான் இருக்கேன். யார் உனக்கு எதிராக இருந்தாலும் இந்த சாயப்பா உனக்கு ஆதரவாக நின்று உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன்னு நம்பு. இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் அன்பாக பாசமாக இருக்க மாதிரி அழகாக பேசி நடிப்பாங்க. ஆனால் உண்மையான அன்போடு நடந்து கொள்பவர்கள் மிகவும் ஒரு சிலர் தானே. அப்படி தான் உன் மனசில் உனக்கான வலியையும் வேதனையும் புரிஞ்சுக்கிட்டு உனக்காக நல்லதை நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா வந்திருக்கேன். யாராவது உன் மனசு கஷ்டப்படும்படியாக எதையாவது பேசுகிறாங்க செய்கிறாங்கன்னா மோசமான மனிதர்களாக இருக்கும் அவர்கள் உன் கூடவே இருக்கிறதுக்கு தகுதியற்றவர்கள் கிடையாது. தகுதியான நல்ல மனிதர்களை மட்டும் நீ உன் கூட வச்சுக்கிட்டு வாழ்க்கையை அழகாக வாழ தயாராகு. நீ ஓடுறதை நிறுத்திட்டு கொஞ்சம் திரும்பி பார்த்தீன்னா உன் வாழ்க்கையில் உன்னை பின்தொடர்ந்து வருபவர்கள் மிகச் சிலராக தான் இருப்பாங்க. நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒரு சிலர், உன்னை பாதுகாப்பதற்காக ஒரு சிலர், உனக்கு நல்லதை செய்வதற்காக ஒரு சிலர், இப்படி எப்போதும் உன் கூடவே உனக்காகவே இருக்கும் ஒரு சிலரை மட்டும் நீ தக்க வச்சுக்கிட்டினா போதும். எல்லாரையும் எப்போதும் கூட வச்சுக்கிட்டு நீ கஷ்டப்பட வேண்டாமேன்னு செல்லமே. என்னை நம்புனினா வாழ்க்கையில் எவ்வளவு மோசமான கஷ்டம் வந்தாலும், காலகட்டமும் சூழ்நிலைகளும் மாறினாலும் நான் உனக்கு துணையாக இருந்து உன்னை காப்பாற்றுவேன். நீ உன் வாழ்க்கையில் யார் உன் கூட இருந்தாலும் உன்னை விட்டு போனாலும் அதுக்காக கவலைப்படாத. இந்த உலகத்தில் யாராலும் என்னை அவமானப்படுத்த முடியாது. என் வாழ்க்கை என் கையில் இருக்குதுன்னு உன்னை நீ உயர்வாக நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. உன் வாழ்க்கையிலேருந்து உனக்கு இருக்கும் பிரச்சனைகள்லேருந்து தப்பிச்சு ஓட நினைக்காதே. ஏன்னா பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஓடுனினா அது இன்னும் மேற்கொண்டு தான் பிரச்சனைகளை வரவழைக்கும். தைரியமாக அப்போதைக்கு அது உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அதை திரும்பி நின்று சமாளிச்சிட்டினா அதுக்கப்புறம் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அல்லவா. வாழ்க்கையில் அன்பையோ பணத்தையோ வெற்றியையோ தேடி துரத்திக்கிட்டு போகாத.
அது தானாகவே எப்போது உன்னை தேடி வரணுமோ அப்போது வரும். அது வரைக்கும் நீ பொறுமையாக இருந்தால் போதும் என் செல்லமே. முடிஞ்ச அளவுக்கு உனக்கு மரியாதை கொடுக்கும் மனிதர்களை உன் கூட வச்சுக்கோ. மரியாதை இல்லாத இடத்திலிருந்து விலகி இருப்பது தான் மிகச்சிறந்த பதிலாக இருக்கும். தேவையில்லாமல் யார் விட்டு விஷயங்களுக்குள்ளும் நீ நுழைய வேண்டாம். உனக்கு பிடிக்காத விஷயங்களை பேசும்போது உனக்கு பிடிக்காத மனிதர்கள் இருக்கும் இடத்திலிருந்து நீ அமைதியாக விலகி நிற்பதே சரியாக இருக்கும். மற்றவங்களுக்காக அவங்களுக்காக இவங்களுக்காகன்னு உன்னால் முடிஞ்சதை தாண்டி உன் எல்லைக்கு மீறி நீ எதையும் செய்யாதே. நிறைய விஷயங்கள் அப்படி இருக்கு. காசு பணத்தை கூட அடுத்தவங்களுக்காக ஐயோ பாவம்னு இறக்கப்பட்டு கடன் வாங்கி கொடுத்தீங்கன்னா நீ கடன் கொடுத்தாலும் உன்கிட்ட சுலபமாக பேசி சமாளிச்சிருவாங்க. ஆனால் நீ யாருக்கிட்ட இருந்து கடன் வாங்கினையோ அவங்கக்கிட்ட உன்னால் சமாளிக்கவும் முடியாது. உனக்கு அப்படி பேசி நடிக்கவும் தெரியாதல்லவா? அதனால் நீ மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது அவங்க உனக்கு அதே அளவுக்கு திரும்ப செய்கிறாங்களோ இல்லையோ நன்றி உணர்வோடவாது இருப்பாங்களான்னு யோசிச்சு செய். அவங்க உன்கிட்ட எந்த அளவுக்கு பேசுகிறாங்களோ அந்த அளவுக்கு பேசி அவங்க உனக்கு கொடுக்குற மதிப்பை மட்டும் நீ திருப்பி கொடுத்தினா போதும். உன் வாழ்க்கையில் எப்போதும் உனக்கென ஒரு எல்லையை வச்சுக்கோ. நீ யாரை சந்திக்கணுன்றத காலந்தானே தீர்மானிக்குது. உன் வாழ்க்கையில் உன் கூட யார் இருக்கணுன்றத உன் மனசு தீர்மானிக்குது. நீ எப்போதும் நல்லவர்களையும் நல்ல குணம் கொண்டவர்களையும் உன் கூட வச்சுக்கோ. உன் சொந்த மனசை விட உன்னை அதிகமாக கொள்வது வேற ஒன்றுமே கிடையாது. அதனால் உன் மனசாட்சி உன்னை உறுத்தும், உன்னை கொல்லும், உன்னை குத்தி காட்டுன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நல்ல விஷயங்களை நல்ல செயல்களை மட்டும் செய்ய பழகு. உன் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை பற்றி நீ யோசித்து மன அழுத்தம் கொள்ளாதே. உனக்கு மன அழுத்தமோ பாரமோ அதிகமாகுதுன்னு தோணுச்சுன்னா நிதானமாக மூச்சை உள்ளிழுத்து கொஞ்ச நேரம் உன் மனசில் எதை பற்றி யோசிக்காமல் அமைதியாக மனசுக்கு ஓய்வு கொடுத்தாலே எல்லாம் சரியாகிவிடும் என் செல்லமே. உண்மையாக உனக்கு என்ன வேணும் நீ விரும்புகிறியோ அதை உனக்கு கொடுப்பதற்கும் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதற்கும் இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து நீ மனசு விட்டு பேசினா நான் உன் வாழ்க்கையை நல்வழிப்படுத்தி உனக்கான நல்லதை செஞ்சு நிச்சயம் உன்னை வெற்றிகரமாக வாழ வைப்பேன். அழுகையோடு மன வருத்தத்தோடும் நீ உன் வாழ்க்கையை வாழ வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு எது சரியோ உனக்கு எது சந்தோஷமோ அதைத்தான் நான் செய்ய வந்திருக்கேன். கண்டிப்பாக இனிமேல் உன் வாழ்க்கையில் எதுவுமே கஷ்டமான விஷயமா இருக்காது. அனைத்தையும் சரி செஞ்சு சுலபமாக்கி உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழும்படி இந்த சாயப்பா பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நீயும் உன் மனசில் இருக்க குழப்பத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வாழ்க்கையை அமைதியாக வாழு. நீ இருக்கிற வீடே உனக்கு நிம்மதியை தரக்கூடிய இளைப்பாறும் இடமாக இருக்கட்டும். உன் இலக்கை நோக்கி நீ பயணம் செய்யும் போது தனியாக போகவும் தயாராக இருக்கணும். ஏன்னா 4 பேரை கூட வச்சுக்கிட்டு நீ நினைக்கிறதையெல்லாம் செய்ய முடியாது. ஒருத்தர் இதை இப்படி செய்வாங்கன்னு எதிர்பார்த்தினா அவங்க கண்டிப்பாக அதை தப்பாக செய்யலாம், ஏருக்கு மாறாக செய்யலாம். அதனால் உன் இலக்கை அடைவதற்கு நீ ஒரு ஆளே தனியாக முயற்சி செய். நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவிலும் நீ செய்கிற ஒவ்வொரு செயல்களிலும் இந்த சாயப்பா கண்டிப்பாக உனக்கு துணையாக இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என் செல்லமே. எப்போதுமே யாரிடமும் தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்வதோ விதண்டாவாதமாக பேசுகிறதோ வேண்டாம். மற்றவங்க என்ன செய்கிறாங்க அல்லது உன்னை எப்படி நடத்துகிறாங்கன்றத உன்னால் கட்டுப்படுத்த முடியாது. அவங்க என்ன வேணால் செஞ்சுட்டு போட்டோம், நான் எப்போதும் நேர்மையான நல்ல செயல்களை செஞ்சுட்டு போவேன்னு உன் வாழ்க்கை நீ உன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கோ. அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தணும், அடுத்தவங்களை திருப்திப்படுத்தணும்னு சொல்லி உன் வாழ்க்கையை நீ தொலைச்சிட வேண்டாமே செல்லமே. நீ இதை செஞ்சு செயலாட்டி அடுத்தவங்க கோச்சுக்குவாங்க, அடுத்தவங்க உன்கிட்ட பேச மாட்டாங்கன்னு உனக்கு பிடிக்காத விஷயத்தை மற்றவங்களுக்காக செய்ய வேண்டாம். உனக்கு நீ உண்மையாக இருந்தால் போதும். உன் மனசுக்கு பிடிச்சதை நீ செஞ்சினா போதும். அடுத்தவங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்றதுக்காக நீ எதையும் மாற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீ அடுத்தவங்களுக்காக படாத பாடுபட்டாலும் கஷ்டப்பட்டு செய்யும் செயல்களை எல்லாம் எல்லாரும் பாராட்டுவாங்கன்னு சொல்ல முடியாது. பல பேர் உன் அன்புக்கு தகுதியற்றவர்களாக சும்மா பேருக்கு உறவுன்னு சொல்லிக்கிட்டு தான் உன் கூட இருக்காங்க. தேவை முடிஞ்சவனே உன்னை நல்லா பயன்படுத்திக்கிட்டு தூக்கி எறியக்கூடிய அந்த பொய்யான மனிதர்களுக்காக நீ எதுவும் செய்யணுன்ற அவசியம் இல்லை. நீ எதிர்பார்த்த வெற்றி இப்போது உனக்கு கிடைக்க தாமதமாகுதேன்னு கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் எல்லா விஷயங்களிலும் நீ வெற்றி பெற்று வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுறேன். ஒவ்வொரு நாளும்
உனக்கு முன்பாக 2 விஷயங்கள் நடக்கும். அடுத்தவங்க தப்பு செய்வாங்க, இன்னொருத்தர் சரியும் செய்வாங்க. குறைகளை மட்டுமே கவனிச்சுக்கிட்டு இருக்காம நிறைகளை ஏற்றுக்கிட்டு அதை பற்றி பேச தயாராகு. எல்லாரும் குறையுள்ளவர்களா குற்றமுள்ளவர்களா இருப்பதா செய்வாங்க. ஆனால் நீ எப்போதும் நிறைவான விஷயங்களை மட்டும் பாரு. நன்றியுணர்வோட மகிழ்ச்சியோட உன் வாழ்க்கையை நீ ஜெயிக்கிறதுக்காக நல்ல விஷயங்களை செய்தாலே போதும்.